நம்ம பீன்ஸு கேரட் ரெண்டும் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு வெங்காயம் 4 மிளகா. அது பிறகு கட் பண்ண பிறகு பார்ப்போம். இந்த தலைகீழே பார்த்த மாரி இருக்குது அந்த வீடியோ நம்ம பார்க்கும்போது. இப்படி நேரே வச்சு மாம்பழம் நேரே வச்சுடு அப்படியே பார்த்த தலைகீழே பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம எல்லா காய்கறியும் 2 காய்கறியும் நறுக்கி வச்சாச்சு. இப்போ தாளிக்க போகிறோம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். ஸ்டார்டிங் போது எனக்கு ஒன்றுமே ஞாபகம் வரும். டக்கு டக்குன்னு எனக்கு சொல்ல வரல. அப்படி வச்சுக்கிட்டே இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு நம்ம கடுகு ஜீரகம் போடுவோம். 1 ஸ்பூன் போடுவோம். கடுகு ஜீரகம் ரெண்டும் சேர்த்தே வச்சுருக்குது. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு கடலைப்பருப்பு போடுவோம். கடலைப்பருப்பு 2 வத்தல், அப்புறம் வெங்காயம் வெட்டி வச்ச வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை. இப்போ மிளகா, வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு நல்லா வதங்கின பிறகு வெட்டி வச்ச காய்கறி போடணும். ஒரு 5 நிமிஷம் ஆகும் வெங்காயம் வதங்கிறதுக்கு. கொஞ்சம் வதங்கிட்டு வெங்காயம் இன்னும் 1 நிமிஷம். வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிக்குது. வெங்காயம் வதங்கிட்டு இப்போ பீன்ஸும் கேரட்டும் போடும் பொரியல். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்குவோம். நீங்கள் மொத்தமாக தட்டி கிண்டும் போது வேகாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டா நல்லா வெந்த மாதிரி இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கிடணும். இப்போ மொத்தத்தையும் போட்டுருவோம். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு கொஞ்சம் உப்பு போடணும். நல்லா கிண்டி விட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் 2 உப்பு போடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். கொஞ்சம் வெந்து வர ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் போடணும். அப்போ நல்லாயிருக்கும். இப்போவுமே போட்டால் உப்பு அதிகமாக தெரியும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி,
மஞ்சள் போட்டு நல்லா கிண்டி விட்டு விடுங்க. காய்கறியோட வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு 20 மினிட்ஸ் அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டு அப்படியே வச்சுருங்க, கரைஞ்சி போயிடும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிட்டு மறுபடியும் நம்ம திறந்து கிண்டி பார்ப்போம். அடி பிடிக்கல, நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் வேகணும். அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுருங்க, கரைஞ்சிரும். அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுக்கிடணும். நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ மூடி வச்சுருவோம் மறுபடியும். இப்போ 5 நிமிஷம் கழித்து எடுத்து லேசாக கிண்டி பாருங்கள். அழகாக இருக்குது. கிண்டி விட்டு மறுபடியும் மூடி வச்சு விடணும். 5 நிமிஷம் கழித்து அப்படி திறந்து பாருங்கள். சிம்மில் வைங்க, அடுப்பு கூட்டி மட்டும் வச்சிடாதுங்க, கரைஞ்சிரும். இப்போ மறுபடியும் மூடி வச்சுருவோம். மூடி வச்சுருவோம். இப்போ நல்லா சுருண்டுட்டு நல்லா காய் வந்தவுடனே கொஞ்சமாட்டு ஆயிட்டு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் திருவின தேங்காய் போட்டுக்கிடுவோம். ஒரு குத்து தேங்காய் பூ. தேங்காய் பூ போட்டால் நல்லா டேஸ்ட் வரும். ஒரு 2 நிமிஷம் அப்படி கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா தேங்காய் பூ ரொம்ப வேண்டாம், போட்ட உடனே வெந்துடும். 2 நிமிஷம் போதும். உப்பு காணுமான்னு செக் பண்ணிக்கிடுங்க. காணாட்டா போட்டுக்கிடுங்க. நான் போட்ட உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது, அதனால நான் 2வது போடலை. நீங்கள் உங்களுக்கு காணாட்டா போட்டுக்கிடுங்க. இப்போ 2 மினிட்ஸ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டு சாப்பாடு ரெடி பண்ணுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு, மூடியும் வச்சாச்சு. இனிமேல் சாப்பிட போவோம். இப்போ நம்மளுக்கு சோறு ரெடி ஆகிட்டு சோறு போடுவோம். முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு பருப்பு குழம்பு. இப்போ பீன்ஸு கேரட் போட்ட பொரியல் எல்லாம் ரெடி. சாப்பாடும் ரெடி. கூட்டு கொஞ்சம் நிறையாவே வச்சுக்கிடுவோம். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். பாய்.